ஹலோ ஆல், கமருதீனை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் வந்து இப்போ நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க அக்கா ஃபேமிலிலாம் வந்து போய் மீட் பண்ணியிருக்காரு கமருதீன். பிக் பாஸ் ஃபினாலேக்கு வந்து இப்போ கமருதீன் வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. விஜய் டிவி வந்து பார்வதி அண்ட் கமருதீன் வந்து காண்டாக்ட் பண்ண இந்த ஆஃபர் வந்து கமருதீன் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அவர் வந்து ஃபினாலிக்கு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்குது. ஆனால் பாருக்கிட்ட இருந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல. பாரு இன்ஃபேக்ட் நிறைய பேரோட காலே வந்து அட்டென்ட் பண்ணுறதில்ல. அவங்க ரொம்பவே உடஞ்சி போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு டிப்ரெஷன் மோடில் தான் இருக்காங்க பாரு. அந்த மாதிரி தான் வந்து சொல்லிட்டு வராங்க. பிக் பாஸ் டீம் கால் பண்ணி பாரு கிட்ட கேட்டிருக்காங்க ஃபினாலிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து பாரு வந்து சொன்ன விஷயம் என்னென்னா, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து வெறுத்து போயிருக்காங்க பார்வதி இந்த ஷோ மேலே. அதனால தான் வெளியே வரமாட்டேன்றாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து மனசு பாதிச்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து இந்த ரெட் கார்டு கொடுத்தவனுங்களுக்கு தெரியாதா? அவங்க எல்லாம் பிளான் பண்ணி தானே பண்ணாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு பொண்ணுக்கு வந்து இது மாதிரி கேவலமாக ரெட் கார்டு கொடுத்துட்டு இப்போ வான்னு சொன்னால் அவள் எப்படி வர முடியும்? பார்வதி வந்து இன்னும் நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அவங்க வந்து ஒன்று யோசிக்க மாட்டேன்றாங்க. இந்தியாவோட இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே வந்து முதல் உமன் கார்டு வந்து பார்வதிக்கு தான் கிடச்சிருக்கு. அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் வந்து யோசிக்க மாட்டேறீங்க. நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு வந்து பேசுவீங்க. இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு அவங்கள வந்து திருப்பி கூப்பிட்டா அப்படியே வந்து சாதாரணமாக பல்ல இழிச்சிட்டு உங்கள் பின்னாடியே வரணுமா? என்னை கேட்டால் பார்வதி வரவே கூடாது தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வதிக்கு வந்து அந்த நெகட்டிவ்லாம் வந்து போகிறதுக்கு இதுதான் ஒரு வழி, விஜய் டிவி கிட்ட போகணும் திருப்பின்னு சொல்லிட்டு. அப்படியா மக்களே? எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா விஜய் டிவி மட்டும்தான் இருக்கா. ரெட் கார்டு கொடுக்கும்போது இவ்வளோ பிரச்சனை ஆகும்னு தெரியும்ல சேனலுக்கு. அப்புறம் ஏன் வந்து கொடுத்தாங்க? ஒரு நார்மல் எவிக்ஷன் பண்ணி விட்டால் கூட இந்த அளவுக்கு வந்து சொல்லியிருக்க மாட்டோம். ஏன் நார்மல் எவிக்ஷன் பண்ணல? ரெட் கார்டு கொடுத்து தான் வந்து எவிக்ட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? இந்த ஒரு கேள்வி தான் வந்து எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. இப்போ கமருதீன் வந்து அசால்ட்டாக வந்து அவர் வெளியே போகிறாரு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ பிக் பாஸ் ஃபினாலேக்கும் வராங்க. இப்போ கமர் வந்து வாழ்த்துப்பட்டவனாக ஆகிட்டாங்க. நான் எப்போவும் சொல்கிற மாதிரி பார்வதி வந்து கெட்டவளாக வந்து எப்போவுமே வந்து சொல்லினே தான் இருப்பாங்க. இப்போ சோஷியல் மீடியாலலாம் வந்து பாருக்கு வந்து டேக் பண்ணி நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் வந்து பாருக்கு வந்து அனுப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபேன்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி முடங்கி உள்ளே கிடக்காது, வெளியே வா பாருன்னு சொல்லிட்டு. பிகில் படத்தில் வந்து விஜய் பேசுவாங்கல்ல ஒரு டயலாகு, எதுக்கு நீ உள்ளே இருக்க, வெளியே வா, இந்த சொசைட்டிக்காக எல்லாம் வந்து நீ யாருக்காகவும் ஓடி ஒளை தேவையில்ல, வெளியே வான்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு சீனை வந்து பார்வதிக்கு டேக் பண்ணி பாருவோட ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வராங்க. அட்லீஸ்ட் இதை பார்த்தாவது நீங்கள் வந்து ஓப்பன் அப் ஆகுங்க, இந்த மாதிரி உடஞ்சி போய் உட்காராதீங்கன்னு சொல்லிட்டு பாரு வந்து காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பாரு யாருக்குமே வந்து கால் ஆன்சரும் பண்ணுறதில்ல, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கறதில்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பொண்ணு உடஞ்சி போயிருக்குன்னா இந்த சொசைட்டிக்கு தான் வந்து கேவலம். ஏன்னா நம்ம தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த சொசைட்டி முன்னால் நிற்கிறதுக்கே வந்து அவளுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குது. இல்லைனா அவ்வளோ பயப்படுறான்னு பார்த்தா நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த பொண்ணை வந்து ட்ரீட் பண்ணியிருக்கோம் யோசிச்சு பாருங்கள்.